Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wa anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Ittaqullaha alladhi tasaaluna bihi wal arham innallaha kana 'alaykum raqiba. Ittaqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Ittaqullaha wa qulu qawlan sadida yuslih lakum a'malakum wa yaghfir lakum dhunubakum wa man yuti'illaha wa rasulahu faqad faza fawzan 'azima. Fa inna asdaqal hadithi kitabullah wa ahsanal hadiyu hadiyu Muhammadin wa syarral umuri muhdatsatuha wa kullu muhdatsatin bid'ah
وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள, அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து கோடிக்கணக்கான மனிதர்களை பல்கி பெருக செய்திருக்கிறான். இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிற மனிதர்கள் இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான கட்டளைகளை இறைவன் பிறப்பிக்கிறான். இறை தூதராய் அனுப்பப்பட்டிருக்கிற முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக உலக மக்களுக்கு பேரருட்கொடையாய் திகழ்கிற இறைவனின் போதனை திருக்குர்ஆனின் வாசகங்களை இறைவன் நபியின் வாயிலாக மக்களுக்கு எடுத்துரைக்கிறான். திருக்குர்ஆனில் மனிதர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஏராளமான உபதேசங்கள், அறிவுரைகள், கட்டளைகள் வாழ்க்கை முழுவதும் புரட்டுகிற பக்கங்களிலெல்லாம் வழி முழுவதும் நிரம்பி நிற்பதை பார்க்கிறோம். அவற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த மனிதனால் திசை திருப்பப்படாத, மனிதர்கள் தடுமாறாத வகையில் தங்கள் வாழ்க்கை பயணத்தை அமைக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் திரும்ப 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 சில அறிவுரைகளை எடுத்துரைக்கிறான். அப்படிப்பட்ட அறிவுரைகளில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த அறிவுரைதான் மரணம். மரணம் என்பது குறித்து அல்லாஹ் திருக்குர்ஆனில் பல்வேறு இடங்களில் பேசுகிறான். உலகத்தில் மனிதர்களாய் பிறந்திருக்கிற அனைவரும் ஒப்புக்கொள்கிற ஒரு காரியம் மரணம். முஸ்லிமாக இருந்தாலும், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்காதவர்களாய் திகழ்ந்தாலும், மரணம் என்கிற நிகழ்வில் அனைவருமே ஏற்றுக்கொள்கிறார்கள், ஒப்புக்கொள்கிறார்கள். உலகத்தில் உயிரினங்களுக்கு கூட ஒரு ஈயின் வாழ்நாள் இவ்வளவு என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கிறான். கொசுவின் வாழ்நாள் இவ்வளவு நாட்கள் என்று ஆதாரபூர்வமாய் உண்மைப்படுத்துகிறான். மழை நேரங்களில் ஆங்காங்கே பறந்து திரிகிற ஈசல்களின் வாழ்நாள் இவ்வளவுதான் என்று திட்டமிட்டு வரையறுக்கிறான். உலகத்தில் சிங்கமாயிருந்தாலும், புலியாயிருந்தாலும், ஆடாயிருந்தாலும், மாடாயிருந்தாலும் அதனுடைய குறிப்பிட்ட வாழ்நாளை வரையறுக்கிற வகையில் மனிதனின் சிந்தனைகள் பலகட்ட அளவில் உச்சத்திலே வளர்ந்து நிற்கிற உலகத்தில் ஒரு ஆத்மாவுடைய, ஒரு உயிரின் வாழ்நாளை வரையறுக்கவே முடியாத நிலையில் இருப்பவர்கள் தான் மனிதர்கள். நாம் வாங்குகிற ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்கான முடிவு தேதி வரையறுக்கப்படுகிற, அதற்கான ஆரம்ப தேதி வரையறுக்கப்படுகிற. ஆனால் மனிதனுக்கு பிறப்பு தேதி மட்டுமே உலகத்தில் வரையறுக்க முடியும். அவனுடைய முடிவு தேதி, இறப்பு தேதி, இது எவனாலும் வரையறுக்க இயலாத அளவிற்கு இறைவன் ஒரு முக்கியமான ஒரு வழிவகைகளை செய்கிறான். அல்லாஹ் மரணம் குறித்து திருமறை குர்ஆனில் சவாலாய் சொல்கிறான். ஆட்டம் போட்டவர்கள், ஆட்டம் போடுபவர்கள், உலகத்தில் எவ்வளவோ கொடிகட்டி பறந்த யாராக இருந்தாலும் சரிதான், இறைவனின் இந்த வாசகம் மிகப்பெரிய சவாலாய் அமைகிறது. அல்லாஹ்
திருக்குர்ஆனிலே சொல்கிறான். சூரா வாக்கியா 60வது வசனத்தில் இறைவன் பேசுகிறான். நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத், மரணத்தை நாமே வரையறுத்திருக்கிறோம், நான் தான் திட்டமிட்டு அதை உருவாக்கி இருக்கிறேன். ஒமா நஹ்னு பி மஸ்பூகின், உலகத்தில் எத்துணை பெரிய கொம்பனாயிருந்தாலும் அறிவு ஜீவியாயிருந்தாலும் அதை வெல்பவர் யாரும் இல்லை. அல்லாஹ் சவாலாய் பேசுகிறான். நீ பொருளாதாரத்தை கொடுத்து எந்த பொருளை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்கலாம். நீ பொருளை கொடுத்து அல்லது பொருளை வாங்கிக் கொண்டு பொருளாதாரத்தை கொடுக்கலாம். இப்படி உலகத்தில் அனைத்து விதமான அம்சங்களையும் உன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே நீ வைத்திருக்கலாம். ஆனால் மரணத்தை பொறுத்த வரைக்கும் நான் தான் திட்டமிட்டிருக்கிறேன், நான் தான் அதை செதுக்கியிருக்கிறேன். ஒமா நஹ்னு பி மஸ்பூகின், என்னை தவிர அதை யாருக்கும் அறிகிற ஆற்றல் இல்லை, அந்த மரணத்தை வெல்பவர் உலகத்தில் யாரும் இல்லை என்று அல்லாஹ் சவால் விடுகிறான். ஒரு கணம் ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் விடுக்கிற சவால் மனிதர்கள் மறுக்கிற ஒரு விஷயத்தில் அல்ல. கடவுளே இல்லை என்று சொல்பவன் கூட, பல கடவுள் இருக்கிறார் என்று சொல்பவர்கள் கூட, ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறான் என்று சொல்பவர்கள் கூட ஒப்புக்கொள்கிற விஷயத்தில் அல்லாஹ் சவால் விடுகிறான். மனிதர்கள் மறுக்கிற, மனிதர்கள் புறக்கணிக்கிற, இல்லை நான் இந்த உலகத்தில் தான் நிரந்தரமாய் வாழவிருக்கிறேன் என்று யாரேனும் சொல்லுகிற விஷயத்தில் அல்லாஹ் சவால் விட்டால் அதிலே பெரிய ஆச்சரியம் இல்லை. அவன் மறுக்கிறான், இறைவன் சவால் விடுகிறான் என்கிற பார்வை தெரியும். ஆனால் ஒட்டுமொத்த உலக மக்களும் ஏற்றுக்கொள்கிற விஷயத்தில் அல்லாஹ் சவால் விடுகிறான். நான் வரையறுத்திருக்கிறேன், அந்த நான் வரையறுத்த அந்த மரணத்தை வெல்பவர் யாரும் இல்லை என்று அல்லாஹ் அழுத்தந்திருத்தமாய் பேசுகிறான். வேறொரு வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், குல்லு மன் அலைஹா ஃபான், உலகத்தில் உருவாக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் அனைத்து பொருட்களும் அழிந்தே தீரும். வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், சங்கைக்குரிய மகத்துவம் நிறைந்த இறைவனின் முகத்தை தவிர அல்லாஹ் மட்டுமே எஞ்சிருப்பான். நீங்கள் அனைவரும் அழிந்து போவீர்கள் அல்லாஹ் சொல்லுகிறான். அழிந்து போவார்கள் என்றால் மலக்குமார்களும் அழிவார்களா? அல்லாஹ் வேறொரு வார்த்தையிலே பேசுகிறான், குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹஹு, அல்லாஹ்வின் முகத்தை தவிர அல்லாஹ் படைத்த அனைத்தையும் அல்லாஹ் அழிப்பான், மலக்குகள் உட்பட. மலக்குமார்களை அழிக்க வேண்டிய அவசியம் உண்டா? அவர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா? அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான், கண்களுக்கு தெரியாத ஒரு படைப்பு, அல்லாஹுவை சுற்றும் சூழ்ந்திருக்கிற ஒரு படைப்பு. அல்லாஹ் தன்னுடைய அதிகாரத்தை காட்டுகிறான். இறைவன் எவற்றையெல்லாம் படைத்தானோ அவற்றையும் அல்லாஹ் அழிப்பான், ஒன்று விடாமல் அனைத்தையும் அழிப்பான். லஹுல் ஹுக்குமு, அவனுக்கே அனைத்து அதிகாரமும் இருக்கிறது. அல்லாஹ் இந்த இடத்தில் அழுத்தந்திருத்தமாய் மரணத்தை மறந்து வாழ்கிற ஒட்டுமொத்த உலகத்திற்கும், குறிப்பாக இஸ்லாமிய முஸ்லிம் சமூகத்திற்கு அல்லாஹ் அறிவுரை பகருகிறான். நாம் வாழ்கிற படித்தரத்தை கொஞ்சம் ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். முதலிலே கருவறை என்கிற வீட்டிலே இருக்கிறோம். அங்குதான் நமக்கான எந்த விதமான சிந்தனைகளும் இல்லாமல் இங்குதான் வாழப்போகிறோம் என்று அந்த கர்ப்ப அறையிலே தண்ணீரிலே நீந்தி கொண்டிருக்கிற ஒரு வாழ்வு. பிறகு அதைவிட மிகப்பெரிய வாழ்வு உலக வாழ்க்கை. கண் திறந்து பார்க்கிறான், அனைத்துமே புதிது புதிதாக இருக்கிறது. குழந்தை பிறந்த மாத்திரத்தில் திரு திருவென்று விழிப்பதை பார்க்கிறோம். உள்ளே இருந்ததற்கு அப்படியே மாற்றமாய் வெளியே காண்கிறோம். சம்பாதிக்கிறான், வீடுகளை கட்டுகிறான், செல்வ செழிப்போடு வாழ்கிறான். இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லை என்பதை மூன்றாவது வாழ்க்கையாயிருக்கிற மன்னரை வாழ்க்கையின் மூலம் அல்லாஹ் நிரூபிக்கிறான். கர்ப்ப வாழ்வு, அதற்கு பிறகு ஒரு நீண்ட வாழ்வு உலக வாழ்வு, அதற்கு பிறகு மிக நீண்ட வாழ்வு மன்னரை வாழ்வு. அந்த மன்னரை வாழ்க்கை கூட உனக்கு நிரந்தரம் இல்லை, அதைவிட மிக 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 நீண்ட வாழ்வு ஒன்று இருக்கிறது
என்பதை காட்டுவதற்காக மறுமை வாழ்க்கை என்கிற வாழ்க்கையை அல்லாஹ் தயாரிக்கிறான். இப்படி 4 கட்ட வாழ்க்கை, ஒரு வாழ்க்கையை விட இன்னொன்று மிகப்பெரியது. கர்ப்பத்தில் இருப்பதை விட உலகம் பெரியது, உலகத்தில் இருந்ததை விட மன்னரை பெரியது, மன்னரையில் இருப்பதை விட மறுமை பெரியது. அது சொர்க்கமாயிருக்கலாம், நரகமாயிருக்கலாம். அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு தத்துவபூர்வமான படிப்பினைகளை எல்லாம் மனித உள்ளங்களில் ஆழமாய் பதிய வைக்கிறான். சற்று ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். திடீர் மரணங்களை பார்க்கிறோம். சமீபத்திலே கூட தௌஹீது கொள்கையில் ஊறி திளைத்த, தௌஹீது கொள்கையை பிரச்சாரம் செய்த ஒரே குடும்பத்தை சார்ந்த 5 நபர்கள், ஒரு 6 வயது சிறுவன் உட்பட ஒரே விபத்தில் சுக்குநூறாய் நொறுங்கினார்கள். 5 நபர்களும் மரணம். நமக்கு நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள், நம்மோடு பழகிய எத்தனையோ நபர்களின் மரணங்களை அவ்வப்போது பார்க்கிறோம். அதிலே சில பேர் மரணம் தூரமாய் தெரியலாம், சில பேருடைய மரணம் நெருக்கமாய் தெரியலாம். அந்த பாதிப்பில் இருந்து மீள்வதற்கே சில நாட்கள் பிடிக்கும். பழகியவராயிருப்பார், ஒன்றாய் நடமாடி, ஒன்றாய் உண்டு, ஒன்றாய் வாழ்ந்தவராயிருப்பார். அப்படிப்பட்டவருடைய மரணத்தை சீக்கிரமே நம்மால் ஜீரணித்து விட முடியாது. ஆனால் ஒரு முஃமின் இந்த மரண சிந்தனையை தன் வாழ்க்கையின் அங்கமாய் வைத்திருக்கிறானா? சற்று ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். ஒரே ஒரு உதாரணம், வீடு கட்டுகிறான். கட்டுகிற வீடு பேஸ்மெண்டை ஸ்ட்ராங்காய் போடுகிறான். கேட்டால் பொறியாளரிடத்தில், இன்ஜினியரிடத்திலே சண்டை பிடிக்கிறான். அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், 100 வருஷத்துக்கு உழைக்கணும். ஏண்டா நீயே 100 வருஷத்துக்கு இருக்க மாட்ட, இப்ப யாருக்கு இந்த வீடை கட்டுகிறாய்? இவன் என்னமோ 100-150 வருடம் இந்த உலகத்தில் வாழ்வது போன்ற ஒரு பிரம்மாண்டமான வீடு. அதிலே செய்யப்படுகிற அலங்காரங்களை பாருங்கள். மனிதனுடைய பெரும்பான்மையான மனிதர்களின் சிந்தனை எப்படி தெரியுமா? நான் போடுகிற ஆடை எனக்கு பிடித்திருக்க வேண்டும், நான் பயன்படுத்துகிற பொருள் செல்போன், நான் ஓட்டுகிற வாகனம், நான் கைகளில வைத்திருக்கிற ஒரு சிறிய கைக்குட்டை கூட எனக்கு பிடித்திருக்க வேண்டும். என்னுடைய மகன் என் விருப்பத்திற்கு ஏற்றார் போன்று நடக்க வேண்டும். என் வீட்டிலே ஒரு பீரோல் இருக்கிறதா, ஒரு கட்டில் இருக்கிறதா, அல்லது வேற ஏதேனும் பொருள் இருக்கிறதா, என் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருப்பது போன்று அந்த பொருட்கள் அமைய வேண்டும் ஆசைப்படுகிறார். ஆனால் அல்லாஹ் அடிக்கிற ஒரு பெரிய அடியை பாருங்கள். உலகத்திலே வாழுகிற பொழுது அனைத்தும் எனக்கு பிடித்திருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய். ஆனால் இன்னாருக்குத்தான் நான் பிறக்க வேண்டும் என்று நீ முடிவு செய்ய இயல. இன்னார் வீட்டிலே பிறக்க வேண்டும் என்பது உன் கையில இல்லை. அதே போன்று இந்த இடத்தில் தான் மரணிக்க வேண்டும், நான் மரணித்ததற்கு பிறகு இந்த சந்தூக்கு பெட்டியில் தான் என்னை வைத்து தூக்கி செல்ல வேண்டும் என்று நீ முடிவு செய்ய இயல. உலகத்திலே வாழுகிற மனிதனின் ஆட்டங்கள் எல்லாம் இவ்வளவுதான் அடங்கி போகும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஒருவர் வைத்திருக்கிற பொருளை பார்த்து அதை போன்று வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஒருவர் வைத்திருக்கிற வீட்டை பார்த்து இந்த வீட்டை போன்று கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஒருவர் அணிந்திருக்கிற ஆடையை பார்த்து, காலணிகளை பார்த்து இதை போன்று எனக்கும் வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். மனிதன் பிறருக்கு கிடைத்த ஒன்றை பார்த்து பொறாமைப்படாத ஒரே ஒரு விஷயம் மரணம் தான். அவன் செத்து போயிட்டான், நானும் செத்து போகணும் ஆசைப்படவே மாட்டான். எதை பார்த்து வேண்டுமானாலும் ஆசைப்படுவான். அல்லாஹ் எப்படி மனிதன் சிந்தனையை வைத்திருக்கிறான் என்று பாருங்கள். அதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான். மனிதா, கோபுரங்களை கட்டுகிறாயே, ஸ்ட்ராங்கான வீட்டை உருவாக்குகிறாயே, அல்லாஹ் கேட்கிறான். உறுதியான ஒரு கட்டமைப்பை உருவாக்குகிறாயே, நீ என்ன நீண்ட நாட்கள் இங்கே வாழ்ந்து விடுவாய் என்ற சிந்தனையில் இருக்கிறாயா? எதுக்குடா இவ்வளவு ஸ்ட்ராங்கா கல்ல போட்டு வீடு கட்டுற? என் வாரிசுக்கு நீ அனுபவிப்பாயா? கட்டுவது எதற்காக? நீ அனுபவிப்பதற்காக, நீ சுகபோகத்தில் திளைப்பதற்காக அல்லாஹ் கேட்கிறான். நீ கட்டுகிற கோட்டை, கொத்தளங்கள், கோபுரங்களை பார்த்தால் என்னமோ இந்த உலகமே நிரந்தரம் என்பது போலல்லவா இருக்கிறது. அப்படி இல்லையே.
நாம் ஃபேமஸா ஃபெமிலியரா அதிகமான நபர்கள் மனனம் செய்து வைத்திருக்கிற அத்தியாயத்தின் வாசகத்தில் அல்லாஹ் கேட்கிறான், யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா. மனிதன் நினைக்கிறான் நாம் சம்பாதிக்கிற காசு பணம் செல்வம் தன்னை நிலைத்திருக்க செய்யும் என்று அவன் நினைக்கிறான். எப்படியடா உனக்கு இந்த சிந்தனை வருகிறது? அதுவும் ஒரு முஃமினாக இருக்கிற உனக்கு வரலாமா? நீ கட்டுகிற வீடு நிலையானதா? நீ சம்பாதிக்கிற பொருளாதாரம் நிலையானதா? யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, நிரந்தரம் இல்லை. உயிர் மூச்சு, இந்த உயிர் மூச்சுக்கு உதாரணம் ஒரே ஒரு உயிர் மூச்சு தான். நாம் உயிர் மூச்சு விடுகிறோம். மூச்சு விடுகிற பொழுது சிந்தித்து பார்த்தால் அதுவே சிரமமாயிருக்கும். ஆனா அல்லாஹ் எவ்வளவு ரிலாக்ஸா அந்த மூச்சை கொடுத்திருக்கான் பாரு. எந்த சிரமமும் இல்லாம, எந்த கஷ்டமும் இல்லாம. இப்போ ஒரு ஆளுக்கு, ஒரு நபருக்கு அல்லாஹ் இப்படி படைத்திருந்தால் காலையில் இருந்து இரவு வரைக்கும் ஒரு 100 தடவை மூச்சு விட்டாதான் நீ உயிர் வாழ முடியும், இல்லனா போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு ஒன்றை அல்லாஹ் உருவாக்கி இருந்தா பெரிய சிரமமா இருக்கும். இந்த மூச்சு காற்றுதான். இந்த சுவாசத்தை அல்லாது உருவிவிட்டால், நிறுத்திவிட்டால் அவ்வளவுதான். உலகத்திற்கும் உயிருக்குமான உடலுக்குமான தொடர்பு துண்டிக்கப்படுகிற உயிர் மூச்சு சம்பந்தமாக அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அஹ்லுல் ஜன்னா, சொர்க்கவாசிகள் எச்சில் துப்ப மாட்டார்கள், அவர்களுக்கு மூக்கில் இருந்து சளிவடியாது, தங்க சீப்புக்களால் சீவிக் கொண்டிருப்பார்கள். எவ்வளவோ உண்டாலும் ஒரே ஒரு ஏப்பம் ஒன்று விடுவார்கள், அது ஜெரித்து விடும். அந்த ஏப்பத்தில் இருந்து வெளியே வருகிற வாசனையோ கஸ்தூரி மனம். இங்க ஏப்பம் விட்டா அவ்வளவுதான், மயக்கடிச்சு கீழே விழுந்துருவோம். சொர்க்கவாசி அவன் விடுகிற அந்த ஜீரணத்தில் இருந்து வருகிற அந்த சப்தம் கஸ்தூரி மனத்தை விட சிறந்ததுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, கால சொர்க்கவாசிகள் வயல்ஹமூன தஸ்பீஹ வத்தக்பீர கமா தல்ஹமூன அன்னஃபஸ, மூச்சு விடுவது போன்று அல்லாஹ்வை தஸ்பீஹாலும் தக்பீராலும் புகழ்ந்து கொண்டிருப்பார்கள். எப்படி உதாரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாரு. இங்க எப்படி மூச்சு விடுற? மூச்சு விடுறதுக்கு எதுவும் சிரமப்படுகிறாயா? அல்லது கவுண்ட் 10 தடவை 50 தடவை 100 தடவை என்று எண்ணுகிறாயா? இங்கே மூச்சு விடுவதை நீ பெரிதாய் நினைக்கவில்லை. சொர்க்கவாசியோ உலகத்தில் எப்படி மூச்சு விடுவானோ அந்த அளவிற்கு அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருப்பான். சொர்க்கவாசியின் குணமாய் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கிறோம், மரணம் என்பது இது நமக்கு மறக்கடிக்கப்பட்டால் உண்மையில் மனித சிந்தனைகள் மனோ இச்சைகளுக்கு கட்டுப்பட ஆரம்பிக்கும். செத்து போயிருவோன்ற சிந்தனை யாருடைய உள்ளத்தில் இல்லையா? நமக்கு மரணம் வரும், கண்டிப்பாய் மரணிக்கத்தான் போகிறோம் என்கிற சிந்தனை உணர்வு யாருக்கு இல்லையா? அவர்களின் ஆட்டங்களும் அவர்களின் சிந்தனைகளும் பயங்கரமான முறையில் உலகத்தில் இறைவனை மறந்தவர்களாய் வாழ்வார்கள். வட்டி வாங்குகிறான், வரதட்சணை திருமணத்திலே போய் கலந்து கொள்கிறான், அல்லது வரதட்சணை வாங்குகிறான், கொடுக்கிறான், மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை செய்கிறார், தர்காவிற்கு செல்கிறார், இறைவனுக்கு இணை கற்பிக்கிறார், மௌலூது என்கிற நபி புகழ் பாடல் என்கிற பாடலை எல்லாம் பாடுகிறார். கொஞ்சம் உரசி பாருங்கள். வியாபாரத்தில் ஏமாற்றுகிறான், முஸ்லிமாக இருந்து கொண்டு பேச்சிலே நாணயம் இல்லை, நம்பிக்கை இல்லை, மோசடி செய்கிறான். ஏன் என்று கேட்டால் எதிர்த்து நிற்கிறான். நான் அப்படித்தான் செய்வேன், எதிர்த்து நிற்கலாம். உலகத்தில் இருக்கிற, உலகத்தில் வாழ்கிற சாமானிய மனிதனை, கூட பழகுகிற மக்களை ஏய்த்து நிற்கலாம், எதிர்த்து நிற்கலாம், அல்லது அவர்களை இலக்காரமாய் கூட பார்க்கலாம். மரணத்தை எதிர்த்து எவனாலும் நிற்க இயல. அல்லாஹ்வின் தூதர் அதைத்தான் சொன்னார்கள், உங்களிலே மரணிக்கிற தருவாயில் இருக்கிற ஒருவருக்கு லக்கினு மௌத்தாக்கும் லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுங்கள் என்றார்கள். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எவருடைய இறுதி வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ் என்று அமைந்து விட்டதா அவர் என்றாவது ஒரு நாள் சொர்க்கத்திற்கு போயிடுவார். அதனாலதான் ரசூலுல்லாஹ் தன்னுடைய பெரிய தாப்பனார்
அவ்வளவு நாட்கள் இஸ்லாத்தை தழுவ முன்வராத பொழுது அவருடைய சக்கராத் நிலையில், அபூ தாலிபின் சக்கராத் நிலையில் அல்லாஹ்வின் தூதர் போய் கெஞ்சினாங்க, யா அம், பெரிய தாவே, பெரிய வாப்பாவே, குல் லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ்னு ஒரு வார்த்தை சொல்லிருங்க. இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் பரிசுத்தமாக இருக்கணும். அதுதான் நமக்கான படிப்பினை. வெறுமனே மரணம் என்பது நம் உள்ளத்தை எப்பொழுது மாற்றும் தெரியுமா? நான் மரணிக்கிற பொழுது லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற தாரக மந்திரம், தௌஹீது வார்த்தை அது ஓங்கி ஒழிக்கக்கூடியதாய் பரிசுத்தமானதாய் இருந்தால் அப்பொழுது நம் மரணம் ஜெபம் நிறைந்த, ஜெயம் நிறைந்த, பரிசுத்தமான அல்லாஹ்வின் அருள் பெற்ற மரணமாய் மாறும். அதற்காகத்தான் வாழ வேண்டும். எத்தனையோ மனிதர்களின் மரணங்களை வரலாற்றிலே பார்க்கிறோம். அதில் ஒரே ஒரு சம்பவம், வாழ்ந்தாலும் மரணித்தாலும் இறைவனுக்காக மட்டுமே என் வாழ்க்கையும் மரணமும் இருக்கும் என்பதை பறைசாற்றுகிற வகையில் நம்முடைய வாழ்வும் மரணமும் இருக்க வேண்டும். சஅத் ரலியல்லாஹு அவர்கள், கந்தக் போர்க்களம் நடக்கிற ஒரு மனிதருடைய மரணம் எப்படி அமைந்திருக்கிறது என்பதற்கான சான்று. கந்தக் போர்க்களம் முடிந்ததற்கு பிறகு யூதர்களை நோக்கி, பனு குறைலா என்கிற அந்த கூட்டத்தாரை நோக்கி மீண்டும் படை தொடுக்க முஸ்லிம்கள் ஆயத்தமாகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த அகழ் போர், அதற்கு கந்தக் போர் என்று சொல்லப்படும், அஹ்ஸாப் யுத்தம் என்று சொல்லப்படும். அல்ல அஹ்ஸாப் என்கிற பெயரில் திருக்குரானில ஒரு அத்தியாயமே இருக்கிற அஹ்ஸாப், அகழ் போர், கந்தக் போர் நீண்ட நாட்கள் நடக்கிறது. ஓரளவு முடிய போகிறதுன்னு ரசூலுல்லாஹ் மூச்சு விடுறதுக்காக ஆயுதத்தை கீழே வைக்கிறாங்க. ஜிப்ரீல் வருகிறார். வானவர்கள் இன்னும் ஆயுதத்தை கீழே வைக்கவில்லை, நீங்கள் வைக்க போகிறீர்களா? எடுங்கள், செல்லுங்கள் பனு குறைலாவை நோக்கி. பெரிய துரோகிகள் கூட்டம் மீண்டும் போர் நடக்க ஆரம்பிக்கிறது. அதிலே இந்த சஅத் ரலியல்லாஹு அவர்கள் கரங்களில் வீரதீரமாய் போர் செய்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அவர்களுடைய இந்த முக்கியமான ஒரு பகுதி, நாடி துடிப்பு, மனித உடலின் மிக முக்கிய பகுதிகளில் மிக முக்கியமான பகுதி, ஹிப்பாப் பின் அரிக்கா என்கிற ஒரு யூதன், வெறிபிடித்து திரிந்தவன். இந்த சஅதை பார்க்கிறான். அவர் கைகளை சுழற்றுவதை பார்த்து அந்த இடக்கையிலே தன்னுடைய வாளை வைத்து நாடி நரம்பிலேயே அறுக்கிறான். மிக முக்கியமான இடம், இதய துடிப்பிற்கு நேராக தொடர்புள்ள இடம் இந்த நாடி துடிப்பு. அப்படியே சாய்ந்து விடுகிறார். ஒரு கடலில் உடலில் ஆங்காங்கே சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இப்பொழுது போரின் வியூகத்தை பார்க்கிறார். முஸ்லிம்களின் முகத்திலே ஒரு சோர்வை பார்க்கிறார். ஏன்னா ஒரு போர் முடிந்த அடுத்த போர். நம்மெல்லாம் ஒரு பொதுக்கூட்டத்திற்கோ அல்லது ஒரு போராட்டத்திற்கு போயிட்டு வந்தா காலையில ஃபஜ்ர் தொழுகைக்கு வரமாட்டோம். நைட்டு தாமதமாயிருச்சு, மார்க்க விஷயத்துக்குத்தான் சென்றிருப்போம். நீண்ட நாட்கள் நடந்து பிறகு அடுத்து உடனே கடுமையான சோர்வு. அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார். சுப்ஹானல்லாஹ், உலக வரலாற்றில் இந்த சஅத் ரலியல்லாஹு அவர்கள் கேட்ட பிரார்த்தனையை போன்று யாருமே கேட்கவில்லை, யாருமே கேட்டிருக்க முடியாது என்று புகழின் உச்சத்திலே தூக்கி வைக்கிற அளவிற்கு ஒரு பிரார்த்தனையை கேட்கிறார். வாய்ப்பே இல்லை. வரலாறுகளை புரட்டி பார்க்கிற பொழுது எவ்வளவோ பிரார்த்தனைகள் இருக்கிறது, இவர் கேட்ட பிரார்த்தனை போன்று இல்லை. கேட்கிறார், அல்லாஹும்ம இறைவா, இன்னக தஅலமு அன்ன ஹாதல் அம்ர, இறைவா நீ என் குறித்து அறிந்திருக்கிறாய், என் வாழ்க்கை உனக்காகவும் உன் தூதருக்காகவும் இருக்கும் என்பதை நீ அறிந்து வைத்திருக்கிறாய். பிறகு கேட்கிறார், இறைவா இந்த போர்க்களம் என் மூலமாக முடிவுக்கு வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அவர் கேட்கிறார் ஒரு வித்தியாசமான ஒரு துஆ. அல்லாஹ்விடத்தில் அடுத்து கேட்கிறார், இறைவா இந்த போர் என் மூலமா பினிஷ் ஆகணும், முடிவுக்கு வரணும். என் உடலிலே ஓடிக்கொண்டிருக்கிற இரத்தங்களை எல்லாம், என் உடலில் ஆங்காங்கே ஏற்பட்டிருக்கிற சிறு காயத்தை பெரிதுபடுத்தி லப்பத்திகி, என் உடலில் இருக்கிற இரத்தத்தை கொப்பளிக்க செய்ய இறைவா. அவர் கேட்கிறார்.
உடலில் இருக்கிற ரத்தம் கொப்பளிக்கப்பட்டு வெளியே ஏற்றப்பட்டு எதிரிகள் என் ரத்தத்தை பார்க்க வேண்டும், அந்த ரத்தத்தை கண்டு அவர்கள் ஓட ஓட விரண்டோட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். பிரார்த்தித்து கரங்களை கீழே போடுகிறார். அல்லாஹ் அவர் பிரார்த்தனையை அங்கீகரிக்கிறார். இஹ்லாஸான பிரார்த்தனை. ஆயுதத்தால் எதிரிகள் ஓடிய தருணம் உண்டு, கற்களால் அடித்து ஓட ஓட விரட்டிய தருணம் உண்டு, அடி உதைகளால் ஓடிய தருணம் உண்டு. ஒரு மனிதரின், ஒரு நபித்தோழரின் இரத்தத்தால் எதிரிகள் துவம்சம் செய்யப்பட்டார்கள். அதே போன்று ஒரு அதிசயம் நடக்கிறது. உடலிலே இருந்த சிறு சிறு காயத்தை அல்லாஹ் அப்படியே பெரிதாக்குகிறான். அந்த காயத்தில் இருந்து ரத்தம் கொட்டுகிறது. அவர் உடலிலே இருந்த ரத்தமோ குறைவுதான். அந்த ரத்தத்திற்கு அல்லாஹ் பரக்கத் செய்கிறான். எவ்வளவோ விஷயத்திற்கு பரக்கத் செய்த வரலாறுகள் உண்டு. இரத்தத்திற்கு அல்லாஹ் பரக்கத் செய்து உடலில் இருக்கிற ரத்தம் அப்படியே ஆராய் அருகில் கூடாரம் அமைத்திருந்த யூத தலைவனின் கூடாரத்தின் அருகிலே ரத்தம் ஓடுகிறது. பார்க்கிறான், வியந்து நிற்கிறான். யாருடைய ரத்தம் என்று ஆளனுப்பி பார்க்க சொல்கிறான். சாது உடலில் இருந்து அப்படியே நீர்வீழ்ச்சி ஏற்படுவது போன்று ரத்தம் பொங்கி வழிவதை கண்டு கூடாரத்தை கலட்டி விட்டு ஓடி விடுகிறான். அவர் செய்த பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். உடலில் இருந்து ரத்தமெல்லாம் வெளியேறியதற்கு பிறகு அந்த காயத்தோடு அவர் மரணிக்கிறார். இறைவனுக்காக, இறை தூதருக்காக ஒட்டுமொத்த கூட்டத்தாரையும் தன் மௌத்தின் மூலமாக ஒரு அதிசயத்தை நிகழ்த்துகிறார். பிறகு பாருங்கள், ஒரு மனிதருடைய மரணம் இப்படிதான் இருக்க வேண்டும் என்பதற்கான சான்று. இவருடைய ஜனாசா பிரேதம் உடல் அந்த சந்தூக்கு பெட்டியில வைத்து முஸ்லிம்களால் தூக்கப்படுகிறது. யூதர்கள் பேசிக் கொள்கிறார்கள், உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் வெளியே போனதுக்கு பிறகு உடம்புல ஏதாவது வெயிட் இருக்குமா? கிண்டல் கேலி ஒண்ணுமே இருக்காதே. இந்த உடம்ப காத்து மாதிரில இருக்கும், உடம்பு கனம் இருக்காதே. உண்மையில் அவர் உடல் கனம் இல்லை. இப்பொழுது அந்த இடத்திற்கு அல்லாஹ்வின் தூதர் வந்தார்கள். வாயை மூடுங்கள், இதோ இந்த சாது அவர்களின் பிரேதத்தை, ஜனாசாவை தஹ்மிலுல் மலாயிகா, வானவ படை சுமந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் எப்படிடா வெயிட் இருக்கும்? இவருடைய ஜனாசாவை நாங்க சுமக்கல, எங்களோடு சேர்ந்து வானவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். பிறகு பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், சாது அவர்களின் ஜனாசா வைக்கப்பட்டு தொழ வைப்பதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் தோழர் சாத் அவர்களுக்காக வானலோகத்தில் இருந்து 70,000 வானவர்களை இவர் ஜனாசாவில் தொழுகையில் கலந்து கொள்ள அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான் என்று சொன்ன மாத்திரத்தில் குழுமி இருக்கிற அனைத்து தோழர்களும் அழுதார்கள், அதிகப்படியான படிப்பினை பெற்றார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். ஒரு இறந்த ஜனாசாவிற்கு ஏகத்துவவாதியாக இருக்கிற 100 ஏகத்துவவாதி, அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்காத 100 ஏகத்துவவாதி ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தால் அந்த மரணித்தவரின் பிரார்த்தனையை இந்த 100 பேர் கேட்ட துவாவை அங்கீகரித்து அல்லாஹ் மன்னிக்கிறான் என்கிற செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே உண்டு. 100 ஏகத்துவவாதி பிரார்த்தனை கேட்டாலே அல்லாஹ் மன்னிக்கிறான்னா 70,000 வானவர்களை இறக்கி அல்லாஹ் ஜனாசாவிலே பங்கெடுக்க வைக்கிறான் என்று சொன்னால், வாழ்ந்தால் இப்படி வாழ வேண்டும், வீழ்ந்தாலும் இப்படி வீழ வேண்டும் என்பதற்கான சான்று. மரணம் வரும் தான், 10ஓடு 11 அத்தோடு அதுல 1, அப்படிப்பட்ட மௌத் எனக்கு தேவை கிடையாது. ஏகத்துவவாதியா வாழணும், இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழணும், பரிசுத்தமான மனிதனாக வாழ வேண்டும். இறைவன் எதை அனுமதித்தானோ அதை மட்டும் செய்து, இறைவன் எவற்றை விட்டெல்லாம் தடுத்தானோ அவற்றிலிருந்து விலகி நின்று ஏகத்துவத்தை ஓங்கி ஒழித்து அல்லாஹ்விற்காக, அவன் தூதருக்காக மட்டுமே வாழ்ந்து மரணிக்கிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்தால் நம்முடைய மரணம் இறை அருள் பெற்ற மரணமாய் மாறும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை செதுக்கி
அப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய மரணத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள, மனித வாழ்க்கை விரைவாய் முடிந்து விடுவதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் அறிகிறோம். ஆனால் அறிந்ததற்கு பிறகும் கூட மனிதனிடத்தில் இருக்கிற பலவீனம் இந்த உலக வாழ்க்கையின் சுகபோகத்திலே மூழ்கச் செய்கிறது. மரணத்தை எதிர்நோக்கித்தான் வாழ்கிறோம். ஆனாலும் கூட வணக்க வழிபாடுகள், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கங்களிலும் அதிகப்படியான குறை வைக்கிறோம். ஜுமாவிலே இவ்வளவு மக்கள் குழுமி இருக்கிறோம். அதற்கு அடுத்த வக்து தொழுகையா இருக்கிற அசர் தொழுகை, அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், எவனுக்கு அசர் தொழுகை தவறி விடுகிறதோ, அசர் தொழுகை யாருக்கு தவறி விடுகிறதோ அவன் தன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தாரையும் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் இழந்தவனை போன்றவன் ஆவான். ஒரே ஆன் தி ஸ்பாட்ல, நீ கேரளாவில் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்ட ஒரே ஒருத்தர் அப்படி உயிரோடு வர்றார். அவர்கிட்ட பேட்டி எடுத்து சொல்றாங்க, உங்களுக்கு அரசு சார்பா வீடு தர்றதா சொல்லியிருக்கிறாங்க. பிறகு அவர் பதிலளிக்கிறார், எனக்கு வீடு தந்தா என்ன தரலன்னா என்ன, எங்க அப்பா அம்மா இல்லை, என் மனைவி இல்லை, நான் பெற்றெடுத்த பிள்ளை இல்லை, என் மனைவியை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இல்லை, நான் சம்பாதித்த எந்த பொருளாதாரமும் இல்லை. அரசு சார்பா எனக்கு ஒரு வீடு கொடுக்கிறது மூலமா இதனால் எனக்கு என்ன நிம்மதி கிடைத்து விட போகிறேன்? கண்களுக்கு முன்னால் பார்க்கிறோம். இப்படி ஒருத்தனுக்கு நிலைமை ஏற்பட்டா அதை விட பேரிழப்பு இருக்க முடியுமா? ஒரே நேரத்தில் குடும்ப உறுப்பினர்கள் அத்துணை பேரும் இல்லை, சம்பாதித்த ஒத்த ரூபா பொருளாதாரம் கூட இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அசர் தொழுக தவறிருச்சு அப்படின்னா உனக்கு ஒரே நேரத்தில் குடும்பத்தையும் பொருளாதாரத்தை இழந்ததற்கு சமம். மன்சல்ல ஸலாத்தல் ஃபஜ்ரி ஃபீ திம்மத்தில்லாஹ், யார் ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்றுகிறாரோ அவர் அல்லாஹ்வின் பொறுப்பிற்கு கீழ் வந்து விட்டார் என்றார்கள். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வின் பொறுப்பிற்கு கீழ் வந்துவிட்ட ஒருவர் குறித்து அல்லாஹ் நிச்சயம் விசாரிப்பான். அல்லாஹ் உன்னை விசாரிக்காம விட்டுருவான்னு நினைக்கிறியா? அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிறான் அப்படின்னு சொன்னதற்கு பிறகு உனக்கு குரட்டை விட்டு தூக்கம் வருமா? ரசூலுல்லாஹ் அப்படித்தான் கேட்க வர்றாங்க. போற வர வேற யாராவது பொறுப்பேற்றுக்கிறாங்க அப்படின்னா நீ அலட்சியமா இருக்கலாம். பொறுப்பேற்பது அல்லாஹ். அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்ட விஷயத்தில் நீ அலட்சியமா இருப்பாயா? இந்த ரெண்டு வக்து ரொம்ப முக்கியமான தொழுகை. சூரியன் உதிப்பதற்கு முன்னால் உள்ள ஃபஜ்ர் தொழுகையும் சூரியன் மறைவதற்கு முன்னால் உள்ள அசர் தொழுகையும் எவர் தொடர்ச்சியாய் நிறைவேற்றுகிறாரோ மறுமையில் அல்லாஹுவின் முகத்தை பார்க்கலாம் என்கிற பாக்கியம் கிடைக்கிற தொழுகை. இதுல எவ்வளவு அலட்சியம் மேலிடுகிறது. ஒவ்வொருவரும் சபதம் இருக்க வேண்டும். எப்ப மௌத்தா போவோம்னு தெரியல. பக்கத்து வீட்டுக்காரரு அப்படியே அனைவரும் அப்படி வரிசையில் நிற்கிறோம். அப்துல்லான்னு பேரை கூப்பிடுறாங்க, அட்டரன்ஸ் எடுக்கிறாங்க. மௌத்தாயிராரு, கபிரிஸ்தான்ல போய் படுத்துறாரு. அடுத்து அப்துல் ரஹீம்னு கூப்பிடுறாங்க. நம்மளும் அந்த கியூல தான் நிக்கிறோம், அட்டரன்ஸ் எடுக்கிற வரிசையில் தான் நிற்கிறோம். யாரு முன்ன நிற்கிறோம் யாரு பின்ன நிற்கிறோம்னு தெரிய. இவற்றையெல்லாம் கவனத்திலே வைத்து என்னால் முடிந்த அளவிற்கு இஸ்லாத்திற்காக வாழ்வேன், இறைவனுக்காக மட்டுமே வாழ்வேன், இறை தூதர் சொன்னபடி மட்டுமே வாழ்வேன் என்கிற சபதத்தை ஏற்று ஒவ்வொருவரும் நம் வாழ்க்கையை பட்டை தீட்ட வேண்டும். 5 வக்து தொழலையா,
கண்டிப்பா இன்னையிலிருந்து தொழ ஆரம்பிப்பேன். பொய் பேசுகிறேனா, சினிமாக்களை பார்த்து ரசிக்கிறேனா, நாடகத்தில் மூழ்கி கிடக்கிறேனா, கொடுக்கல் வாங்கலில் ஏதாவது குறை இருக்குதா, யாருக்காவது ஏதாவது ஒரு பாதக வேலையை செய்து விட்டேனா, என் வாழ்க்கையை நான் திருத்த முற்படுவேன் என்கிற சபதத்தை எடுப்பதுதான் மரண சிந்தனையில் ஒவ்வொரு முஃமின்களும் பெறக்கூடிய படிப்பினை. நம் வாழ்க்கையில் அதிகப்படியான ஏகத்துவ பாதை பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் மாலை அசர் தொழுகைக்கு பிறகு நம்முடைய கிளை சார்பாக முஸ்லிம்களுக்கான மார்க்கம் தொடர்பான சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிற இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அல்லாஹ்விடத்தில் அதிகமான நன்மையை சேர்ப்பதற்காக, நம்முடைய மரண நேரம் வருவதற்கு முன்பு நம்முடைய நன்மை புத்தகத்தை நிரப்புவதற்காக இது போன்ற தாவா பங்களிப்பு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளுங்கள் என்று கேட்டு, சிறப்பாய் வாழ்ந்து சிறப்பாய் மரணிக்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவி புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.